ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் டேர்ம் கண்டென்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே வந்து இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வந்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவுமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாட்காஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் வித் ஸ்டார்ட் அப் கம்பெனி. நம்ம ஃப்யூச்சர்லேயும் வந்து நிறைய பாட்காஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இட் வில் பி பை வீக்லி ஆர் மந்த்லி. ஸோ லெட்ஸ் பிகின். ஹலோ மேம். Yeah, hi. வெல்கம் டு அவர் ஷோ. நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்றத வந்து இந்த ஸ்டார்ட் அப் மூலியமா வந்து நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க மேம். Well, thank you so much for inviting me. And I'm Hepzibah Catherine, founder and CEO of Manvian Group. So, என்னோட ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். I did my college in Anna University. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியிலிருந்து நவ் ஐ பில்ட் மை கம்பெனி இன் ஐடி செக்டார். இதில் எஸ்பெஷலி இதுக்கு நடுவில் ஐ ஹவ் ஒர்க்ட் ஒரு 1-2 இயர்ஸ் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் as a marketing person and then as a biology professor. I am also the founder and CEO of Optiverse product. பயோடெக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த ஐடி செக்டாரில் ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து மாறுச்சு அப்படின்றத சொல்ல முடியுமா? My childhood, like எனக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற டேர்ம் கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் நாட் ஃப்ரம் அ பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் ஃபேமிலி ஒரு ஒரு கரியர் கைடன்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. I myself, learned all these things. Biotech was not, my focus. நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சி அது அன்ஃபார்ச்சுனேட்லி பயோடெக் போச்சு. பயோடெக்கில் நான் ஜெனட்டிக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நான் என்ன படிச்சனோ அது ரிலேட்டடாகவே தான் நான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ஐடியேஷனாக இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் பண்ணுறதுக்கு தேர் ஆர் நம்பர் ஆஃப் பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். ஆஃப்டர் தட் சரி ஓகே வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்றப்போ ஐ ஹேட் சம் கிளாதிங் ஐடியா. தேர் ஆர் மெனி ஐடியாஸ் ஐ ஹேட். பட் எல்லாமே ஒரு சோலோவாக நம்ம பண்ணணும் அப்படின்னா even though we have lot of opportunities, every opportunities are tied up with some challenges, adversities ஓட இருந்தது. அது எனக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்க உங்களுக்கு எல்லா பீப்புளுக்குமே அது கண்டிப்பா இருக்கும். அவங்களோட ட்ரீம் ரியாலிட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணும்னா எங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்க போய் பண்ணணும் அப்படின்னே தெரியாது. ஸோ அதே மாதிரி லைக் எவ்ரிபடி எனக்கும் அதே தான் இருந்தது. எங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், யார் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அந்த ஒரு தேடலோடயே இருப்பேன். லைக்வைஸ் ஒரு கிராஜுவேஷன் டே அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தப்போ நோ தட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் லைக் இன்டு ஐடி. ஜஸ்ட் ஒரு ஹேட் அ கான்வர்சேஷன் வித் இன்வால்வ் இன் ஹிம் இன் மை ப்ராடக்ட். இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால there is a saying, don't wait for opportunity, create it அப்படின்வாங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த நம்மளோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய பேரோட ஒரு பெயின் பாயிண்ட்ஸை வந்து ஹைட் பண்ற மாதிரி ஒன்று இருக்கணும். ஸோ அதனால வி ஸ்டார்டட் கிரியேட்டிங் ஒரு கம்யூனிட்டி. அண்ட் அந்த கம்யூனிட்டியில நாங்கள் கிரியேட் பண்ணும்போது தான் ஒரு ஏன் இன்னும் நம்ம ஒரு ப்ராடக்டா எடுத்துட்டு போக கூடாது, நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்ட்டு நாங்க now we have developed a product called Optiverse, which is a opportunity creating platform. Like இப்போ IT industry is very bloomed. Non-IT la பாத்தீங்கன்னா there is no much opportunity because like I was a one from that background. So அவங்க எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி both IT non-IT every sector ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கா மாதிரி போத் ஐடி அண்ட் நான் ஐடி வந்து உங்களோட ப்ராடக்ட் மூலியமா வந்து நீங்க வந்து மக்களுக்கு போய் சேர்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? எஸ். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஜாப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதை குவிட் பண்ணிட்டு தான் இப்போ ஸ்டார்ட் அப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சா? அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் பயாலஜி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். குவிட் பண்ணிட்டு தான் நான் ஃபுல் டைமாக இப்போது நான் என்னோட ஸ்டார்ட் அப் when I was studying and then working எல்லாமே நான் இப்போ பார்ட் டைமாக என்னோட ஸ்டார்ட் அப்பை நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் மற்றவங்களோட ட்ரீம்க்கு ஒர்க் பண்ணுறேன். பட் ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் மை ட்ரீம், திஸ் இஸ் த ஒன்லி ஏஜ் அப்படின்றனால நான் அதை குவிட் பண்ணிட்டுறப்போ நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பட் ஒரு ஹோப்பில் நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியுன்றதுனால I was doing it. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப் வந்து எவ்வளோ இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 2022 எனக்கு ஐடியாஸ் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது, அதெல்லாம் பார்ட் டைமாக. ஸோ பேக் 1 இயராக தான் நம்ம ஃபுல் டைமாக இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். 1 இயராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட். அந்த ஆப்டிவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஐடி அண்ட் நான் ஐடி செக்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரீலான்சிங்கு, நாக்குரி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ உங்களதுல என்ன ஸ்பெஷல்?
அதை கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் வந்து புரியும்ல. ஷூர். நௌக்ரி, லிங்க்டின், ஃப்ரீலான்சிங் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி யூஎஸ் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம இந்தியன்ஸ் எஸ்பெஷலாக பார்த்தோம்னா நம்மளோட பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எவ்ரி திங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஜாப் போர்ட்டல், இட்ஸ் அ ஹெச்ஆர் பிளாட்ஃபார்ம். ஒரு ரெக்ரூட்டரோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க் ஆகுது. பட் ஆக்டிவஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டிங் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கெரியர் ஃபோக்கஸ்டாக மட்டும் இருக்க போகுது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் ஒரு லைஃப்பில் ஆண்டர்பனர் ஆகணும் அப்படின்னு நினச்சாவோ, இல்லை நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும், ஒரு ஸ்கில்டு பர்சனாக ஆகணும், ஏதோ ஒரு ஃபீல்டில் ஐடியோ நான் ஐடியோ வாட் எவர், அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணுன்றதுக்கான எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆப்டிவர்ஸ் இருக்கு. இங்கே ஜாப் போஸ்ட் பண்றதுக்கோ இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப்னா வெறும் ஃபுல் டைம் ஜாப் பார்ட் டைம் மட்டும் கிடையாது. நம்மளதுல இன்டர்ன்ஷிப், ஸ்டைஃபன், அன்பெய்ட் அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ண இட்ஸ் B2B ஓரியன்டட். எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் இதில் போஸ்ட் பண்ணா, அண்ட் இதை நீங்க போஸ்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஹெச்ஆராவோ ஒரு ஆண்டர்பிரனராவோ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மேம் இப்போ வந்து நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் ஐடியில் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஐடியில் வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஸ் எ உமனாகவும் டெக்னிக்கலாக நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த சொசைட்டியில். ஸோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சேலஞ்சஸ்ன்னு சொல்லும்போது நிறைய எல்லா ஃபீல்டு எடுத்தாலும் நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னும் போது பர்சனலாக, ப்ரொஃபஷனலாக அண்ட் இப்போ டெக்னிக்கலாக எல்லாமே இருந்துச்சு. ஓவர் கமிங் இட், நான் ஐடியிலேருந்து ஐடி ஜம்ப் ஆகும்போது ஐ ஸ்டார்டட் லேர்னிங் எவ்ரி திங். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஐ வாஸ் நாட் லேர்னிங் ஃப்ரம் புக்ஸ் பட் ஃப்ரம் பீப்புள். ஐ கீப் ஆன் ஹேவிங் அ நெட்வொர்க்கிங் கான்வர்சேஷன் வித் பீப்புள். அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணி வி பீன் டெவலப்பிங் திஸ் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டில் நவ் ஐம் லேர்னிங், கீப் லேர்னிங். ஓகே, அது ஒரு சந்தோஷமான விஷயம். Yes. ஸோ இந்த கொஸ்டின் இருக்கும்போது இன்னொரு கொஸ்டினும் எனக்கு வந்து மைண்டில் வந்து வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்னு சொன்னீங்க, அதில் உங்களோட கல்ச்சர் வந்து எப்படி இருக்கும்? We are working mostly remote தான். So people who are Work from from Chennai, home. yes, who are Okay. from Chennai, they will be coming to office hybrid mode la. But we have team from across global wide, different Okay. parts of the countries la the team irukanga. Not We only are- in India, yes. you have multiple. Yes, Okay. we've been giving, as I said, நாங்க ஆப்டிவர்ஸ் வச்சிருக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா நாங்க நிறைய கொடுக்கணும். Okay. So we are giving open opportunity for everyone who are coming and knocking the doors of our company manual, like we've been giving. And இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா லேர்னிங் அப்டேட். ஸோ எவ்ரி சிங்கிள் டே என் டீம்ல இருக்கவங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து அவங்களோட ஃபீல்ட்ல இருக்கிறத படிச்சு அதை அவங்க மீட்டிங்ல வந்து அவங்க ஃபெல்லோ பீப்புளுக்கு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஒன்லி டெக்னிக்கல், நான் டெக்னிக்கலாக அவங்க ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிப்பாங்க, அதையும் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ தட் தே வில் பி க்ரோயிங் த டெக்னிக்கல் நாலேஜ் அஸ் வெல் பை மைண்ட் செட். இதில் 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்று கிராப், இன்னொன்று பாப் அப்படின்னு சொல்லுவோம். கிராப் அப்படின்றது கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த டிசிஷன் மேக்கர்ஸ் வில் பி கிரியேட்டிங் இட். பாப் அப்படின்றது பாஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ தட் அது எல்லாமே ஆல் டுகெதராக நம்ம போர்ட்டலில் இருக்கும்போது இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். நம்மளோட செஷன் வந்து லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு கோல்டன் அட்வைஸ் வந்து கொடுக்க விரும்புறீங்க? Golden advice, see, wherever you are, whatever you're doing, what you want to do, just start. So definitely your dreams also will come true via Optiverse. சூப்பர் மேம். தேங்க்யூ ஃபார் Thank you so much.